வெள்ளை கவுனி அரிசி புட்டு. நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு நிறைய விதவிதமாக ரெசிபி செய்வோம். இது பர்மா, சைனா போன்ற அந்த பக்க நாடுகளில் இந்த வெள்ளை கவுனி அரிசி அதிகமாக விளையுதான். இதை வச்சு அவங்க நிறைய சாப்பிட்றாங்க, டெய்லியுமே சாப்பிட்றாங்களாம். இதை ஸ்டிக்கி ரைஸ்னே சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் இப்போ இந்த ரைஸ் கிடைக்குதுங்க. இதை வாங்கி நைட்லேயும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மணி நேரம் ஊறணும். மறுநாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுங்க. கொஞ்சமாக ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி திறந்து அப்பப்போ திறந்து தெளித்து நம்ம வேக வைக்கணும். நல்லா வெந்து 3/4 பாகம் வெந்துருங்க. வெந்த அந்த ஸ்டேஜில் திக்காக தேங்காய் பால் எடுத்து நம்ம அதையும் இது மேலே தெளித்து மூடி போட்டு நல்லா மூடி வேக விடணுங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. அது வெந்தது எப்படி தெரியும்னா அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பவுலில் மாற்றி நெய், தேங்காய் பூ, சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும், ஹல்வா பதத்தில் இருக்குங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசியில் எந்த மாதிரி சத்துக்கள் இருக்கோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் கிடைச்சா வாங்கி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.